நாங்கள் பாகாவோட அந்த பீச்சுக்குள்ளே போன உடனேயுமே பார்த்தது இதுதான். சைடில் பார்க்குறது எல்லாமே பார் செட்டப் மாதிரியே இருக்கும். அவனுக்கு எல்லாமே நம்ம ஊரில் ஹோட்டல் மாதிரி அங்கங்கே திறந்து வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதாவது சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே குடிக்கிறானுங்களாமா. இப்படி தான் இருக்கும். ஐயோ சாமி. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நம்ம பீச் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்ம பீச் இல்லை. கோவாவில் இந்த பாகா பீச்சுங்கிறது வந்து அந்த மலைக்கு இந்த சைடு ஆரம்பிக்கிற பீச்சு. எவ்ரி 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு பீச் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேர் மட்டும் டிஃப்ரெண்ட். அடுத்த பீச்சுக்கு போகிறதுக்காக என்ட்ரன்ஸில் நுழையிறோம். அதில் சுற்றிலையுமே அந்த ஒவ்வொரு பீச்சுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியுமே 2 சைட்லேயும் கடை வீதி மாதிரியே இருக்கும். குறைஞ்சபட்சம் நம்ம ஊர்லலாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் போயிட்டிங்கன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா, அந்த விட மோசமாக கூடுவாங்க. தப்பித்தவ ஏதாவது பக்கம் திரும்பிட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்க விடாமல் விடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் மனசை பக்குவமாக தான் வச்சுக்கணும். பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். இது அதுலேருந்து ஒரு 100-200 மீட்டர் தள்ளி தான் இருக்குது நம்ம பாகா பீச்சிலேருந்து. இது கலகண்ட் பீச் தான். அது பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 6 மணிக்கு மேலே எல்லா பீச்சுமே மூடிடுவாங்க. அந்த லைட்டில் அதான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், 6 மணிக்கு மேலே யார் இருக்கக்கூடாதுன்ட்டு. இங்கேயும் நம்ம பாகா பீச்சில் பார்த்த மாதிரியே ஒரு செட்டப் இருக்கும். அந்த ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அது எதுக்கு அப்படின்னா அங்கே வந்து யாராவது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து யாராவது கடற்கரையில் குளிச்சுட்டு இருக்கவங்களோ இல்லை பார்த்துட்டு இருக்கவங்களோ யாராவது உள்ளே போயிட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக அந்த டீம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாரும் அந்த ரெட் கலர் கொடி இருக்குல்ல, அதை தாண்டி போகக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸ்.